சர்வசாதாரணமாக. அப்ப டாக்டரை போய்த்து உதவியை பெற்று டாக்டரை நீங்க புகழ்றதாக இருந்தால், தாயிடத்திலே உதவி கேட்டு தாயை புகழ்றதா இருந்தால், அதால நீங்க சிறுக்காகிற இல்லை என்றால், ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்டா மட்டும் எப்படி சிறுக்காக முடியும்? வழிமார்களிடத்தில் கேட்டால் மட்டும் எப்படி சிறுக்காக முடியும்? ஒரு நாளும் சிறுக்காக போவதில்லை. ஆனால் அகீதா நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? எல்லாம் செய்வது அல்லாஹ் என்ற அந்த நம்பிக்கை ஆணித்தரமாக எங்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். நாங்க எல்லாரும் சொல்கிறோம், படைக்கிறவன், படைப்பு கர்த்தா யாரு? அல்லாஹு தாலா. அல்லாஹ் தானே படைக்கிற எல்லாம். அல்லாஹ் இல்லாமல் வேறு யாருக்கும் படைக்க இயலாது. ஆனா அல்லாஹு தாலா படைக்கும் ஆற்றலை யாருக்காவது கொடுத்தால் அவங்களுக்கு படைக்க இயலுமா? அப்படி யாருக்காவது அல்லாஹ் கொடுத்தால் படைக்க இயலுமா? இயலாதா? அல்லாஹ் கொடுத்தா இயலும். அல்லாஹு தாலா அந்த ஆற்றலை யாருக்கு சரி கொடுத்தால் இயலும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய கவுங்களுக்கு சொன்னார்கள், உம்மத்துகளுக்கு சொன்னார்கள், அன்னி அஹ்லுகுலகும் மினத்தீனி கஹய்யத்தி தைரி ஃபஅன்ஃபுஹு ஃபீஹி ஃபயகூனு தைரம் பிஇذنில்லாஹ். நான் உங்களுக்கு களிமண்ணை குழைத்து அந்த களிமண்ணினால் ஒரு தோற்றத்தை செய்வேன். அந்த தோற்றத்தை செய்து ஃபஅன்ஃபுஹு அதிலே நான் ஊதுவேன், ஃபயகூனு தைரன் அது பறவையாக பறந்து போகும் என்று சொன்னார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்படி சொன்ன ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள் தெரியுமா? களிமண்ணை குழைத்தார்கள், அதால் ஒரு பறவையின் தோற்றத்தை செய்தார்கள், அதிலே ஊதினார்கள், அது பறந்தது. அது என்ன பறவை? வவ்வால். வவ்வாலை படைத்து காட்டியது ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு தஆலா அந்த ஆற்றலை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த ஆற்றலை கொடுத்தது அல்லாஹு தஆலா சுயமாக அல்ல, அல்லாஹ் கொடுத்த வல்லமையினால். அப்ப பாருங்க, எங்கட கொள்கைவாதிகளின் விளக்கப்படி அல்லாஹ் அல்லாத ஒருத்தர் ஒரு பொருளை படைச்சேன்னு சொன்னா சிறுக்கே. ஆனா அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுத்தால் முடியும். அப்படி முடியாது என்று வாதாடினால் குர்ஆனுடைய ஆயத்து பிழையாவது. நேரடியாக உதவி கேட்கிறவர்கள் தப்பு செய்கிறார்கள் என்றால் சஹாபாக்கள் எல்லாரும் தப்பு செஞ்சிட்டாங்க, எல்லாரும் உதவி கேட்டாக்கள் தான். உதவி கேட்காத சஹாபி இல்லை. நோய் வரும் பொழுது, நொம்பலம் வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது, துயரம் வரும் பொழுது ஓடுறது ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்டு சொல்றது, எனக்கு இன்ன பிரச்சனை. ரசூலுல்லாஹ் உடனே அதுக்கு ஒரு முடிவை தேடி கொடுப்பார்கள். யாரையும் வெறும் கையோடு ரசூலுல்லாஹ் திருப்பி அனுப்பிய வரலாறு இல்லை. இன்ன சஹாபி ரசூலுல்லாஹ் இடத்துல போயிட்டு ஏமாந்து வந்தார், அப்படி ஒரு ஹதீஸ் உலகத்திலே இல்லை. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த சக்தி, ஆற்றல், வல்லமையை கொடுத்தான். அவன் தான் சொன்னான், அவங்களோட அவுலியா, உங்களோட வழி அல்லாஹ்வும் ரசூலும் மூமீன்களும் என்று அவனே தான் சொன்னான். ஆகவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? வவ்வாலை படைத்தார்கள். அந்த வவ்வாலுக்கும், வவ்வாலை பற்றி என்ன சொல்கிறார்கள்? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் ஆய்வு செய்து சொல்றார்கள், பறக்கும் மிருகம். அது வெறுமனே பறவை மட்டுமல்ல, பறக்கும் மிருகம். ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறார்கள்? பறவையாக மாத்திரம் இருந்தால் குஞ்சு அது முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொரிக்க வேண்டும். ஆனால் வவ்வால் குஞ்சுகளை ஈண்டெடுக்கிறது. ஈண்டெடுப்பது பறவையா? அது மிருகம். வவ்வால் தன்னுடைய குஞ்சுகளை ஈண்டெடுத்து அந்த குஞ்சுகளுக்கு பால் அமுதூட்டுகிறது. முளைக்காம்பு வவ்வாலுக்கு உண்டு. வவ்வாலுக்கு அப்படி இருக்கிறது. மாத தீட்டு கூட வவ்வாலுக்கு ஏற்படுகிறது என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். பறக்கும் மிருகம். அது தலை கீழ் கால் மேல் அப்படி தொங்கிக் கொண்டுதான் தூங்குது. எப்படி ஒரு அற்புதம்! ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அற்புதமான பறவையை படைத்து காட்டினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதை மாத்திரமா செஞ்சாங்க? ஒரு நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வழியில போறாங்க, ஒரு மையத்தை தூக்கி கொண்டு வராங்க. எத்தனையோ பேரை அழுகிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்னப்பா இந்த மட்டும் அழுகிறீங்க? எங்கட வாப்பான்னு சொன்னார் ஒரு ஆள்.
எங்கட நானாண்டார ஒத்தரு சரி சரி கீழே வைங்க துறங்க கும்பி இதுனில்லா எலும்புங்க அல்லாவுடைய உத்தரவை கொண்டு மையத்தை எழும்பிட்டு. இப்ப அவங்களுக்கெல்லாம் சரியான ஆச்சரியம். அவங்க என்ன செஞ்சாங்க, மையத்தும் சேர்ந்து சந்தூக தூக்கி கொண்டு திரும்பி போறாங்க, வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் அழுது கொண்டு ஈக்கிறாங்க. அவங்க பாக்குறாங்க சந்தூக்கு வருது, எங்கட மௌத்த போனவரும் வாராரே. நல்ல காலம், பகல் நேரம், ராவாக இருந்தா என்ன நடந்திருக்கும்? எங்கட மாபோலையில வீடு வாசல், எங்கட வீடு இது மாபோலையில, மாபோலையில படைகள்ல உள்ள ஒரு ஆள் செத்துட்டாரு என்று அவரோட சவத்தை மாபோலையில வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஒரு காபிருடைய வீடு, எங்கட முஸ்லிம்களுடைய சூழல்ல உள்ள ஒரு காபிருடைய வீடு. அந்த வீட்டுல ஒரு 4 நாள் 5 நாள் அந்த சவத்தை வச்சுக்கொண்டு அலண்டு அழுதாங்க. அதுக்கு பிறகு அந்த சவத்தை கொண்டு போய் புதைச்சாங்க. முஸ்லீம்களும் பக்கத்து வீட்டாக்கள் எல்லாம் அதுல பங்கு பற்றினாங்க. அந்த சவம் புதைச்சிட்டு வந்தாண்டு ராவு உண்மையான மகன் வந்துட்டாரு. உண்மையான மகன் வந்த உடனே அவங்கட வீட்டுல பயந்து கொரோடுறாங்க. போம்ப தாக்குதல்ல நான் தப்பிட்டேன், நான் மொல்ல தந்திரமாக செத்த மாதிரி நடிச்சு தப்பி வந்துட்டேன். அந்த தாக்குதல்ல வேறொத்தரி செத்து அவரு நான் என்று எங்கட வீட்டுக்கு அனுப்பிக்கிறாங்க. உண்மையிலே நான் அல்ல, நான் உண்மையிலே நான் தான் எங்கட இந்த வீட்டு சொந்தக்காரரு, ஆனா அனுப்பப்பட்டது நான் அல்ல. இப்ப இந்த முஸ்லிம் ஆட்சி வைத்து அந்த வீட்டை தட்டி வேணும் வேணும் நாங்க எடுக்கிறோம், நாங்க பாரம் எடுக்க மாட்டோம் கொரோடுறாங்க. நிமிடத்துக்கு நிமிடம் எத்தனையோ வீட்டாட்கள் சேர்ந்துட்டாங்க. இப்ப எல்லாரும் சொன்னாங்க துறங்க, உங்களுக்கு ஆபத்து வராம நாங்க பார்த்துக்கொள்றேன். பேசி பேசி விடியவும் போகுது. கடைசி கதவை திறந்துட்டாங்க. எப்படியோ திறந்த உடனே மகன் உம்மாவை கட்டி பிடிக்க வராதே, கிட்ட வராதே. எவ்வளோ நேற்று பிறகுதான் அவங்களுக்கு உணர்த்தப்பட்டது. ஒரு நாள் காலியிலே ஒரு குத்துபு நாயகத்துடைய மஜ்லிஸுக்கு பயானுக்கு போனேன். அப்படி பயான் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது எங்கட ஷாதுலியா தரீகா இவ்வளவு உள்ள ஹலீஃபா அவுன் ஹாஜியார் வந்தார். அவங்க ஒரு அறிவாளி, அதே நேரத்தில் எத்தனையோ துறைகள்ல ஈடுபாடு உள்ளவர், கொரணையனும் கூட, காளியாரும் கூட, எத்தனையோ போஸ்ட் அவருக்கு, நல்ல அறிவும் ஆற்றலும் சிந்தனையும் உள்ளோத்தர். அவங்க தூர உட்கார்ந்தாங்க. நான் என்ன ஹாஜியார் முன்னால வந்து உட்காருங்கன்னு சொன்னேன். அவங்க வந்து முன்னால உட்கார்ந்தாங்க. இந்த சம்பவத்தை நான் குத்துபு நாயகத்துடைய மஜ்லிஸ்ல ஒரு கராமத்துகளை பற்றி விளக்கம் சொல்லும் பொழுது சொன்னேன். ஆக்கள் கூடுதலாக சிரிச்சாங்க. அப்ப எனக்கு ஒரு டவுட், கொஞ்சம் தானே சிரிக்கணும், இப்ப நீங்களானே சிரிச்சீங்க, அது சரி, அளவு சரி. கூடுதலாக சிரிச்சா என்னமோ இது போல எனக்கு விளங்குது. கூடுதலாக சிரிச்சிட்டாங்க. பயான் முடிஞ்ச உடனே அவங்க போயிட்டாங்க. என்னோட கூட பேசல. நான் யோசிச்சேன், என்னோட பேசாம போயிட்டாங்களே, எத்தனையோ பேர் உரையாடிக்கு வந்து சலாம் சொல்லக்குள்ள பேச கிடைக்காதே, சரி அவங்க போயிட்டாங்க. சாப்பாடு அடிக்கும் பொழுது நார்ஷா பங்குட்டாங்க. எங்களுக்கு தனியாக பக்கத்துல வீடு ஜிஃப்ரி தக்கியா மദ്രസാவுக்கு அடுத்தாப்பல அந்த இதுல வீட்டுல சாப்பாடு அடிக்கும் போது நாங்கள் ஹாஜியார். நான் அந்த சம்பவத்தை செல்லும் பொழுது எல்லாரும் கூடுதலாக சிரிச்சாங்க. அது ஏன் ஹாஜியார்ன்னு கேட்டேன். சரியான செய்தி எலியா பள்ளியில் மோளை. என்ன ஹாஜியார், எங்கட போன கிழமை எங்கட ஊர்ல ஒரு பணக்கார வீட்டுல ஒரு மண்டல் கேஸ் ஒத்தறிந்தார். அவரை கொண்டு போய்த்து கொழும்பு பெரிய ஆஸ்பத்திரியில போட்டோம். அந்த ஆளை பிறகு நாங்க பார்க்க போனா காணல. தேடி தேடி பார்த்துட்டு மோச்சரியில போய்த்து பார்த்தா அவரு தான் முடிவோடு ஒரு சவத்தை குழந்துட்டோம். குழந்தா எங்கட ஹாஜியாரும் சேர்ந்து அவரு தான் தீர்ப்பு வழங்கினாங்க. கொரோனையல் தீர்ப்பு வழங்கிட்டாங்க. நாங்க அவரை சட்டப்படி எங்கட முஸ்லிம் ஜனாசா அடிப்படையில அவரை கஃன் செஞ்சு தொழுவிச்சு மையவாடியில அடக்கம் செஞ்சிட்டோம். கத்தமும் நாங்க கொடுத்தோம், குர்ஆனும் நாங்க ஓதினோம். மனைவி அழுதாங்க, புள்ளைகள் அழுதாங்க. 15ஆம் கத்தம் கொடுக்கும் பொழுது அந்த ஆள் வந்துட்டாரு. அந்த நினைவு வந்து எல்லாரும் சிரிச்சாங்க. நீங்க அப்படி சொல்லக்கொள்ள ஹசரத்துக்கு ஒரு மாதிரி தானே, அத்தான் ஹசரத்து முள்ள போயிட்டாரு அப்படின்ட்டாங்க. இது பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க, அரசாங்கத்துக்கு அறிவுட்டினாங்க. ஒரு மிஸ்டேக் நடந்துட்டு நாங்க கொண்டு வந்தவர் எங்கட ஆள் எல்லாம் அவர் வந்து சேர்ந்துட்டாங்க. அது பிறகு வேறொரு கூட்டம் வந்து அந்த மையத்தை தோண்டி எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. இப்படி வரலாறுகளாக